விஸ்வா, அகிலா, விஸ்வா, என்ன இதெல்லாம்? என்னமோ ஒரு யோசனைல வந்த நான் பார்க்கல. விஸ்வா பைக்ல பத்திரமா போயிருக்க வேண்டியது தானே? என்னமோ யோசிச்சு அவனே எதிர்க்க கார் வந்தது பார்க்கல. அம்மா வரல. ஆண்டி நந்தினி அக்காவை கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காங்க விஸ்வா. நந்தினியா? ஆமா விஸ்வா, நீங்க நீங்க அடிப்பட்டதை பார்த்த உடனே நந்தினி அக்காவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க விஸ்வா. விஸ்வா, நந்தினி அக்கா வந்துருவாங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்ன மாப்பிள்ள இது? ராத்திரியே விஸ்வா மாப்பிள்ள பர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்றீங்க, இப்ப கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ராத்திரியே அவருக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ராத்திரியே ஃபோன் பண்ணி பார்த்தா மாமா சுவிட்ச் ஆஃப்ல வந்துச்சு. சரி காலைல பாத்துக்கலாம் நினைச்சு விட்டுட்டேன். இல்ல மாப்பிள்ள, ராத்திரியே சம்பந்தியம்மா ஃபோன் பண்ணி விஸ்வா இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து சொன்னா எப்படி? சரி வாங்க இப்பே போய் சம்பந்தியம்மாட்ட பர்ஸை கொடுத்துட்டு அப்படியே விஸ்வா வந்துட்டாரா என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துடலாம். வாங்க சம்பந்தி, என்னாச்சு, என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? விஸ்வாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சம்பந்தி. பைக்ல போகும்போது யாரோ காரன் இடிச்சிட்டு போயிட்டானா. அம்மா நந்தினி, இங்க வா. நீங்க என்ன சம்பந்தியமா சொல்றீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு வரலன்னு தானே நேத்து போன் பண்ணி சொன்னீங்க. இப்போ என்னன்னா ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க. எப்படி நடந்தது சம்பந்தியமா? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல நந்தினிய கூப்பிடுங்க. நந்தினி, அத்தை வந்திருக்கேம்மா. மாமா, நந்தினி, சம்பந்தியம்மா சொன்னதும் காதுல விழுந்துச்சா? கொஞ்சம் வாமா, வெளியே வாமா. நந்தினி, கொஞ்சம் சீக்கிரம் வா. நம்ம விஸ்வாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. பாருமா எவ்வளவு பதபதச்சு வந்து நிக்கிறாங்க. வாமா, வந்து என்னன்னு ஒரு வார்த்தை கேளுமா. வாமா, அப்பா சொல்றேன்ல, வா வாமா. நந்தினி. ஆமா நந்தினி, அந்த பாவி கழுத்துல தாலி கட்டின நேரம் விஸ்வா ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு கிடக்குறாம்மா. அம்மா வந்து அவனை பாருடா. என்ன இப்படி ஒரு டிராமா போட்டு என்ன கூட்டிட்டு வர சொன்னாரு அவங்க மகன்? இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். கிளம்புங்க முதல்ல இங்க இருந்து. என்ன நந்தினி பேசுற? நேத்து உன்னை பார்க்க வந்துட்டு திரும்பி வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்ற. அத நம்பாம நாடகம் ஆடுறோன்னு சொல்றியே. வேற எப்படி சொல்றது? நேத்து உங்க புள்ள கண்ணம்மா கிட்ட அழுது வடிஞ்சு நடிச்சிட்டு போனாரு. இப்ப ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டல்னு அடுத்த கதை விடுறீங்க. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். பேசாம போங்க. நீ பேசுறது தப்பு நந்தினி. மாப்பிள்ள அடிபட்டிருக்காருன்னு பதட்டமா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ அதை நம்பாம நாடகம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. சம்பந்திமா, இப்ப மாப்பிளைக்கு எப்படி இருக்கு? பயக்கட்டத்தை தாண்டிட்டா. பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொன்னதா சொன்னாங்க. அவன் வேலை பார்க்கிற கம்பெனி ஓனர் தான் சரியான நேரத்துல விஸ்வாவை பார்த்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. இத சொல்லி நந்தினிய கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அம்மாடி, என் கூட வாடா. நான் எதுக்கு வரணும்? அதான் சரியாயிடுச்சுன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் என்ன? என்ன பேசுற நந்தினி? உன் வீட்டுக்காரர் அடிபட்டு கிடக்குறாரு. இப்ப கூட இருந்து ஒத்தாசை இருந்து கவனிக்க போகாம நான் எதுக்காக வரணும்னு கேக்குற? நீ தானே முதல்ல போய் நிக்கணும். அவரை கவனிக்கதான் அகிலா இருக்கல்ல,
அவ பாத்துக்குவா. அகிலாக்கு தான் தாலி கட்டியாச்சே, இனிமே அவதான் அவரை பாத்துக்கணும். அப்படி நினைச்சுக்கிட்டு தான் அவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. ஆனா விஸ்வாவை தொடக்கூடாது, என் மருமக வந்து கவனிச்சுக்குவான்னு கண்டிஷனா அவகிட்ட சொல்லிட்டு தாம்மா வந்தேன். நீங்க என்ன சொல்லி கூப்பிட்டாலும் நாங்க வரமாட்டேன். அத தெளிவா முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன் நந்தினி, ஏம்மா உன் மனசுல ஈரமே இல்லாம பேசுற? ஈரம் இருந்துச்சு, ஆனா என்னைக்கு என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு உங்க பையன் தொட்டுட்டாருன்னு தெரிஞ்சதோ அப்பவே என் மனசுல இருந்த ஈரம் எல்லாம் போயிடுச்சு. தயவு செஞ்சு இங்க இருந்து நீங்க கிளம்புங்க. நந்தினி, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்லம்மா. மாமா முதல்ல மாப்பிள்ளை போய் பார்த்து வந்துருவோம், அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அப்பா, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. உங்க எல்லாருக்கும் பார்க்க இஷ்டம் இருந்தா நீங்க போய் பாருங்க, என்ன கூப்பிடாதீங்க. என்னம்மா, என்ன பெருசா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? என் புள்ள என்ன அப்படி செய்யக்கூடாத தப்பா செஞ்சுட்டா? என் கூட வா முதல்ல. ஒரு நிமிஷம் அத்தை. உங்க பையன் செஞ்ச தப்ப உங்க வீட்டுக்காரர் செஞ்சிருந்தா மன்னிச்சு ஏத்துப்பீங்களா? சொல்லுங்க அத்தை. முடியாதுல்ல? அதே மாதிரி தான் நானும். என்ன சம்பந்தி இப்படி பேசிட்டு போறா? அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாங்க. நீங்க முதல்ல எல்லாரும் போய் மாப்பிள்ளைய பாருங்க, போங்க. ஆமா சம்பந்தி, வாங்க நம்ம போலாம். வாங்க மாப்பிள்ளை, வாங்க. சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வளம்பரத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டவன்டா என் தலைவன், தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. நந்தினி, என்னதா இருந்தாலும் நீ சம்மந்தியம்மா கிட்ட அப்படி பேசிருக்க கூடாதுமா. பாவம், அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அவங்க மகன் அடிபட்டு பொழைச்சுக்கிட்டாரு, என் வாழ்க்கை செத்து போயிடுச்சேம்மா. அவர் எனக்கு பண்ண துரோகத்துக்கு கடவுள் கூட. ஐயோ அம்மா, அப்படிலாம் பேசாதம்மா. 4 வார்த்தையில ஒரு வார்த்தை பலிச்சிடும்மா. பலிக்கட்டும். மனசளவுல கூட நான் அவருக்கு துரோகம் நினைச்சதில்ல. ஆனா அவர் தப்பையும் பண்ணிட்டு அவ வீட்டுக்குள்ள இருக்கும் போது ஒன்னும் தெரியாத உத்தம மாதிரி நடிச்சாரு. அத நடிச்சாதான். நந்தினி, கோவப்படாதம்மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. முடியலம்மா. அவ வீட்டுக்குள்ள வந்த உடனேயோ அவளை பார்த்த உடனேயோ என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா நான் சமாதானம் ஆயிருப்பேன். கடைசி வரைக்கும் அவளுக்கு பிள்ளையும் கொடுத்துட்டு இன்னொருத்தனுக்கு அவளை கட்டி வைக்கணும்னு நினைச்சாரு. அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதெல்லாம் நினைச்சா
எனக்கு அவர் மேல தப்புதாம்மா, தப்புதான். மாப்பிள்ளை உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அது எந்த விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடாதுமா. கொஞ்சம் பொறுமையா இருமா. பேஷண்ட்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா, நான் பெட்ஷீட் மாத்தணும். என்னம்மா பாத்துட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் இன்னும் நிறைய வார்டுக்கு போகணும். என்னம்மா அமைதியா இருக்கீங்க? தூக்குங்கம்மா. பார்த்து மெதுவா எழுந்துறீங்க. மெதுவா. விஸ்வா, தலை சுத்துது. படுக்கணும். விஸ்வா, என் மேல சாஞ்சுக்கோங்க, சாஞ்சுக்கோங்க. மேடம், பெட்ஷீட் மாத்தியாச்சு, நீங்க ஒரு படுக்க வைங்க. ஓகே. விஸ்வா, விஸ்வா, பெட் கவர் மாத்தியாச்சு. வாங்க, நீங்க போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மெதுவா, முடியல. மெதுவா. என்னாச்சு? எழுந்து நின்னாவே திடீர்னு தலையை சுத்துது. அ, விஸ்வா, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே. அதோ அந்த ரூம் தான். விஸ்வா, விஸ்வா, நீங்க இப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரெயின் தான் அதிகமாகும். நீங்க வாங்க, போய் படுங்க. வாங்க, எந்திரிங்க. பார்த்து. விஸ்வா, ஏய் விடுடி, தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லிட்டு போனா தொட்டு அவனை தூக்கிட்டு இருக்கியா? இவனை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். மா நீ ப்ளீஸ் மா. சும்மா இரு. பெட்ஷீட் மாத்தணும்னு வந்தாங்க, என்னால நிக்க முடியல, தலை சுத்துச்சு, விழ போயிட்டேன். அதான், வேற ஒண்ணும் இல்லம்மா. ஏமா மாப்பிள்ள, உங்களை இந்த கோலத்துல பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஏன் மாப்பிள்ள இப்படி எல்லாம்? விஸ்வா, என்ன விஸ்வா இதெல்லாம்? ரோட்ல போகும்போது பார்த்து போக கூடாதா? நேத்து பூரா உங்களை காணும்னு நாங்களாம் எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? உங்க பர்ஸ் எவனோ ஒருத்தன் பிட்பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டான் போல இருக்கு. அது என் கையில கிடைச்சது. எங்களுக்குலாம் ஒரே குழப்பமா இருந்தது. நந்தினி வரல. வரல. இல்ல, அவ கொஞ்சம் கோவமா இருக்கா. கோவம் குறைஞ்சதும் வரேன்னு சொல்லியிருக்கா. ஏன் போய் சொல்றீங்க? அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா, எனக்கு தெரியும். அவ வரமாட்டா, எனக்கு தெரியும். வரவே மாட்டா.
நந்தினி சீக்கிரமா மனசு மாதிரி வருவா. அந்த நம்பிக்கையோட இருங்க. எதை நம்ப சொல்றீங்க? இந்த சிச்சுவேஷன்ல கூட வரலன்னா நீங்க சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும். ஏன்பா இப்படி பேசுற? ஐயோ பாத்து. ஐயோ விஸ்வா, என்னாச்சு? மெதுவா. விஸ்வா, நடந்ததெல்லாம் பார்த்தல மாலதி. விஸ்வாவுக்கு முடியாததை சாக்கா வச்சுக்கிட்டு அந்த அக்கிலா என்னமா ஒட்டி உறவாடுறா. அங்கேயே அவளை கண்ணத்துல அரையணும் போல தோணுச்சு. எல்லாரும் இருந்ததுனால ஏதோ திட்டுறதோட நிறுத்திட்டேன். இல்லனா அத்தை, அவளை அடிச்சு என்னத்த பிரயோஜனம்? நந்தினி ஒதுங்கி வராம இருந்திருந்தா அகிலா விஸ்வா கிட்ட நெருங்கி இருக்க முடியுமா? இத பேசதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்த மாலதி. நந்தினி மட்டும் என் பேச்சை கேட்டு விஸ்வாவை பார்க்க வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? நடக்கதான் விட்டுருப்பமா சொல்லு. ஆனா நந்தினி தான் ஒரே இடியா வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்காளே அத்தை. அவ சொல்லிட்டா நாம அப்படியே விட்டுறணுமா? விடக்கூடாது மாலதி. எப்படியாவது நந்தினிய ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கணும். அத்த, அது எப்படி முடியும்? முடியும், கண்டிப்பா. நான் சொல்ற மாதிரி செஞ்சா நந்தினி விஸ்வாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா வருவா. என்ன செய்யணும்னு சொல்லுங்க அத்தை, நான் உடனே செய்யறேன். அத்தை, நாம தான் இதை பண்ணணும் நந்தினிக்கு தெரிஞ்சா அது தப்பாயிடும் அத்தை. அவ தப்பா நினைச்சாலும் சரி, நம்மள திட்டினாலும் சரி, இத நம்ம செஞ்சுதான் ஆகணும் மாலதி. அப்பதான் நந்தினி விஸ்வாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வருவா. எதுக்கும் யோசனை பண்ணி பண்ணுவோம் அத்தை. நந்தினி விஸ்வாவோட வாழணும்னு நினைக்கிறியா இல்லையா? அந்த அகிலாவை விரட்டி விடணும்னு நினைக்கிறியா இல்லையா? நாள் பார்த்து, நேரம் பார்த்து, பொருத்தம் பார்த்து, ஊர் உறவை கூப்பிட்டு விஸ்வாவுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். அத ஒரு கோபத்துல உதறி தள்ள முடியுமா மாலதி? என்ன பொறுத்த வரைக்கும் நந்தினி தான் என் மருமக. அத எவ்வளாலையும் மாத்த முடியாது, மாத்தவும் கூடாது. அதுக்காகத்தான் நாம இதை செய்ய போறோம். அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. புரியுது அத்தை. நந்தினி எப்படியாவது விஸ்வா கூட சேர்ந்துடணும்னு நாங்க எல்லாருமே நினைக்கிறோம். நீங்க சொல்ற திட்டம் அதுக்கு உதவியா இருக்கும்னா நான் கண்டிப்பா அதை செய்யறேன் அத்தை. நான் சொன்னதை மட்டும் கரெக்டா செஞ்சோம்னா நந்தினி ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா வருவ மாலதி. சரி அத்தை, நீங்க சொல்றபடியே செஞ்சிருவோம். சரிம்மா. அக்கா, விஸ்வா மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா போன்ல சொன்னாங்க. நீ பாக்க போலியா? இங்க நின்னுட்டு இருக்க. நல்லா கேளு. இவ மாமியார் வந்து சொன்னதுமே நாங்க கிளம்பி போன்னு சொன்னோம்ல, கேட்டாளா இவ? எவ்வளோ அக்கிலான்னு இருக்கா, அவ பாத்துப்பான்னு பெரிய இவளாட்டம் சொல்லிட்டு இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா.
கட்டின புருஷன் மேல அக்கறை இல்லாம இன்னொருத்திய பார்க்க விட்டுட்டு இவ இங்கேயே இருக்காளே, இது என்னன்னு நீயே கேளு. அம்மா நீ கொஞ்சம் பேசாம இரு. ரேவதி, ஹாஸ்பிடலுக்கு செக்அப் பண்ண போனியே, என்ன சொன்னாங்க? குழந்தை எப்படி இருக்கான்? குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னு சொன்னாங்க அண்ணி. கூடவே சத்து டானிக்கு மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. ரேவதி, டாக்டர் எழுதி கொடுத்தத வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும். அப்பதான் பிறக்கிற குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். புரிஞ்சுதா? அக்கா, நீ முதல்ல விஸ்வா அம்மாவை பார்க்கப்போ. அதை விட்டுட்டு என் குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்காத. இப்போ என் குழந்தைய முக்கியம், உன் வாழ்க்கை தான்க்கா முக்கியம். அந்த பேச்சை பேச வேண்டாம் ரேவதி. ஆமா, நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இரு. அந்த அகில விஸ்வாவ நல்லா அவ முந்தானில முடிஞ்சு வச்சுக்க போற. நீ வேணா பாத்துட்டே இரு. வச்சுக்கிட்டோம், அதுல என்ன தப்பு இருக்கு? ஓஹோ, அவ விஸ்வாவை மயக்கி வச்சுக்கிறது தப்பில்ல. நீ இப்படி பேசிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கிறதுல தப்பில்ல. அதானே சொல்ல வர?